அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் வந்து குட்டையாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன்பி படிச்சு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டோன்னே இருக்கு. ஏன்னா வந்து மோர் தென் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் ரவுண்டு கூப்பிட்டா இப்போ 4500 பேர் கூப்பிட்றாங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறீங்கன்னா நம்ம ஸ்லைடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம சொன்னதுனால 4 days 12ஆம் தேதி 13ஆம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி சர்டிஃபிகேஷன் வந்து நடந்துச்சு. ஒவ்வொரு பேஸ் 1ல் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பேட்சாக நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அட்டன் பண்ணாங்க. ஒரு ஆளாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டன் பண்ணிட்டாங்க. அப்போது சார் ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து எப்போ தான் சார் வரும்? ஃபஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து எப்போ சார் வரும்? இன்றைக்கி என்ன சார் வரலையே, இது வரைக்குமே வரலையே சார், டைம் டேபிளில் இன்றைக்கி டேட் இருக்குது சார், யூனிவர்சிட்டியை கேட்டதுக்குமே இன்றைக்கி வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டனமாக இருக்கீங்க. எப்போ தான் சார் வரும், அது வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா வந்து ஸ்லைடிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளே கூட சொல்லியிருந்தோம் ஸ்லைடிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்லைடிங் அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஓவரால் வந்து என்ன அப்படிங்கன்னா 86% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வாட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால லாஸ்ட் இயர் கூட வந்து என்ன அப்படிங்கன்னா 69% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த இயர் வந்து என்ன அப்படிங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் 4500 பேரை ஓரளவு 4500 பேருக்கு 4467 பேர்கிட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இதை அட்டன் பண்ணியிருக்காங்க. டெலிகிராம் ஸ்டூடெண்ட்ஸு, வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்ஸு, அடுத்து இந்த யூடியூப் எல்லாமே கம்பைன் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. சரி சார், இதில் வந்து ஓவராலாக வந்து இன்றைக்கி எப்போ தான் சார் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுமாதிரி வந்து இருக்கல. ஏன்னா ஸ்லைடிங் வந்து கண்டிப்பாக என்ன சொல்லணும் அப்படிங்கன்னா ஸ்லைடிங் வந்து கிடச்சா இதோட பெட்டராக காலேஜ் கிடைக்கும், இல்லாட்டி இதே காலேஜ் கிடைக்கும். எங்களுக்கு வந்து சேஞ்ச் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியுது தான் இந்த ஸ்லைடிங். சரி சார், ஸ்லைடிங் ரிசல்ட் எப்போ தான் சார் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓவராலாக வந்து இன்றைக்கி டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களேன். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் பண்ணி மார்கை இப்போ ஒரு மணி என்ன அப்படிங்கன்னா 2 மணிக்கு இப்போ லாகின் பண்ண வரைக்கும் ஓவராலாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து வரல, கண்டிப்பாக வந்து வரல. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா சார் எங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் 9 வரைக்கும் வந்துச்சு, நைட்டு 9 வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ எங்களுக்கும் இது ஸ்லைடிங்கும் 9 வரைக்கும் தான் ரிலீஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கும் வந்து வாய்ப்புகள் தான் இருக்குது. யூனிவர்சிட்டி தரப்பில் கேட்க போது சார் ஸ்லைடிங் வந்து என்ன அப்படின்னா நேற்று வரைக்கும் எங்களுக்கு ஃபுல் இது கவுன்சிலிங் டீட்டெயில்ஸாக வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு சார், இன்றைக்கே நாங்கள் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு டவுட் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து ரிலீஸ் பண்ண பார்க்கணும் சார், இல்லை அப்படின்னா கூட நாங்கள் திங்கக்கிழமை கூட ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. நீங்கள் மேக்ஸிமம் அதிகபட்சம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண பார்க்கும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லாட்டி திங்கக்கிழமை வந்து பார்ப்போம் சார், இல்லை நாளைக்கு கூட பார்க்கும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து சொல்லிட்டாங்க ஓவராலாக வந்து. அப்போது மேக்ஸிமம் சொன்ன டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த அன்றைக்கி இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம், இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல, அது யாருமே பதட்டப்படாதீங்க. ஏன்னா எங்களுக்கு மூவ்மெண்ட் ஆலையே அப்படின்னு பதட்டப்படாது. கையில் ஒரு காலேஜ் இருக்குது, அதாவது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கணும். கண்டிப்பாக வந்து கையில் ஹாப்பியாக இருங்க. சீட் கிடச்சிட்டு அப்படிங்கிற ஜாலியாக இருங்க. ஜனவரி 3ஆம் தேதிக்கு இப்போவே ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ரெடி பண்ணுங்கள். சீட்டு கிடச்சாச்சு, இப்போ ஜனவரி 3 ஏதாவது ஒரு காலேஜே கண்டிப்பாக சீட் ஃபில் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது, 100% அஷூரன்ஸ் இருக்குது. அப்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸு அடுத்து வந்து என்னென்ன திங்ஸ் எல்லா பர்ச்சேஸுமே வந்து முடிச்சு வைங்க. டைம் பண்ணி ஷூவை பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க். டைம்